பாய். 114வது எபிசோட், 117வது எபிசோட் நரேட்டோ ஷின்சன் தமிழ் செம பாண்டிங்கோட போயிட்டுருக்கு. சாஸ்கேயோட இந்த டீம் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு எபிசோடில் பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட ஹாப்பினஸ் கேண்டி போகலாம். இது நடக்க முடியலன்னு உட்காந்துட்டியாம்ல. ஆமா, ஐயோ இன்னும் டயர்ட் ஆயிடுறேன். இவனுக்கு ஒரு பூஸ்டை போடுங்கப்பா. அந்த இடம் நீ சொல்ற மாதிரி அவ்வளவு ஆபத்தா இருக்குமா என்ன? அந்த நார்த் ஹைடவுட் இருக்கிறதுலயே மோசமானது. இதுக்குள்ள தாங்க அவன் இருக்கான். அதனால உருவாக்கப்பட்ட கட்டுப்படுத்த முடியாத மனித மிருகங்களை அதுக்குள்ள அடிச்சு வைப்பாங்க. ஒரு பையன் யாரு தெரியாது. என் பேரே சுகஸ். என்னோட அடுத்த விக்டிம் ஜூகோ. கண்டிப்பா பையன் இவனை எதுக்கு பார்க்க வர்றாங்க? இவனை என் டீமோட சேர்க்கறதுக்கு. இவனை கட்டி வச்சுட்டாங்கன்னா இவனுக்கு ஏதோ பவர், ஸ்பெஷல் பவர் இருக்கும் போல. மூஞ்சியெல்லாம் காணும். மூஞ்சி இருக்கு, இனிமே காமிப்பேன் பாருங்க. இவன் மூஞ்சி நல்லா இருக்குமா? தெரியல. ஐயோ எனக்கு பைத்தியம் பிடிக்க போடுங்க. பைத்தியமா? பைத்தியம் ஆகிட்டே கட்டி போட்டு வச்சிருக்காங்கல்ல. நார்மலாக இருந்தாம கட்டி கொடுக்கும். லீவு. நல்லா தூங்கிட்டேன். நான் சொன்ன மாதிரியே கொடுத்துட்டாங்க. எங்க கூட பாதி வழி வரைக்கும் தான் வரணும். அதனால நான் என்ன பண்ண அதுல உனக்கு என்ன? பார்த்துட்டு போ. எனக்கு அந்த நார்த் ஹைடவுட்ல கொஞ்சம் முக்கியமான வேலைகள் இருக்கு, புரியுதா? கோட்டைக்குள்ள போறாங்களா? இருக்கேன். அந்த ஒரு ஒரு இரும்பு ராடை வந்து கட்டி விட்டாங்க போலங்க கால்ல. அதுக்குள்ளே ஓடிட்டு இருக்காங்க பாவத்தை. அவனுக்கு ஹேஷ் மார்க் இருக்கு பாருங்க. நினைச்சு பாக்குறேன் யாரு இதோட எல்லாத்தையும் நிறுத்த. இல்ல காசு இல்ல, வேற ஒருத்தர் ரெண்டு நெத்தியில ஏதோ பொது மாதிரி இருக்காரு. மாறோ நீ இப்போ தனியா இல்ல, உன் கூட இங்க நான் இருக்கேன். நினைச்சு பாக்குறேன். நீ மட்டும் இங்க இல்லைன்னா இந்த இடத்த விட்டு என்னால எப்பவும் போக முடியாது. எப்பவும். நீ எதுக்காக சாஸ்கே கூட சுத்துறன்னு சொல்லு. இலக்கு அவனுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் இருக்கு. நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணா அவன் எனக்கு ஹெல்ப் பண்ண போறான். ஆனா உண்மையில இந்த கேள்வி நான் உன்கிட்ட கேட்கணும். கரண், உங்க ரெண்டு பேரோட இலக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஜூகோட இலக்கு என்னன்னு தெரிஞ்சா நீங்க அவனை கூட சேர்த்துக்க மாட்டீங்க. நீ சொல்றதும் சரிதான். ஒரு முறை நான் அவன் கூட சண்டை போடும் போது அதை புரிஞ்சுக்கிட்டேன். அவன் ரொம்ப பலசாலி, அதோட அற்புதமான சக்திகளும் இருக்கு. மண்டைக்குள்ள என்ன ஓடுதுன்னு தான் என்னால புரிஞ்சுக்க முடியல. ஒருத்தனுக்கு ஒருத்தன் செட் ஆக மாட்டேங்குது. இவங்க எப்படி டீம் போரா பாண்டிங் ஆகுவாங்க? அவன் ரொம்ப வித்தியாசமானவன். ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவனுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, அது ரொம்ப வினோதமானது. அது வெளியே வந்தா எல்லாரையும் கொன்னுடுவான்னு கேள்விப்பட்டேன். அவன் லுக்கு ஏத்த மாதிரி அவனோட பர்சனாலிட்டியும் மாறிடுமா? அப்படின்னா அவனுக்கு கோவம் வந்தா அவன் எல்லாரையும் கொன்னுடுவானா? நீ அப்படிதானே சொல்ல வர? ஆமா, இருந்தாலும் லார்ட் உருச்சி மருவுக்கு ஜூகோட பாடி ஃப்ளூயிட்ல யாராட்ட பவர் இருக்கோ அவனை பூரா பிடிச்சி எல்லாத்தையும் அதே நிலையை அடைய உதவும். நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல?
ஆனா சாஸ்கே அதை பத்தி யா நான் சொல்றது அவ கர்ஸ் மார்க் பத்தி முதல்ல இவன்ட்ட இருந்தே ஆரம்பிச்சு இந்தா நான் இப்போ இங்கிருந்து வெளிய போறேன். இந்தா அத தடுக்க நினைக்கிற எல்லாரையும் கொன்னுடுவேன். ஆத்தாடி எப்படி இருக்கேன் சாக விருப்பம் இருக்கோ சொல்லிடுங்க. கொஞ்சம் அமைதியா இரு சுனாடி. சரி வந்துட்டாரு என் கண்ணைய நம்ப முடியல. பெருசு பெருசு பெருசுதே உன்னை பார்த்து ரொம்ப பெருசு நம்ம பார்த்தேன் எப்படி நாள் ஆச்சு ஆமா ரொம்ப நாள் எவ்வளோ சந்தோஷம் பாரு முதல்லயே சொல்லிருக்கலாம்ல. நான் உங்ககிட்ட நிறைய கதை சொல்ல வேண்டியிருக்கு. முடிக்கிறா கிடந்து மட்டும் சொல்லு. என்னங்கடா இருந்து எப்படியா நீ ஒரு கலக்கு கலக்கிடுவேன்ற நம்பிக்கை ஹீரோ எவ்வளோ பாண்டிக்கா இருக்காங்க ரெண்டு பேரும் காமடாட்சு கூட வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஓஹோ. நல்ல வேலை பண்ணிருக்க. சரி வாங்க பெருசு. மூஞ்சிய பாரு இந்த ரியாக்ஷன் நல்லா இருக்குல்ல எனக்கு இச்சிரா குராமன் வாங்கி கொடுக்கணும். சரியா? ப்ராமிஸ். கண்டிப்பா. இந்த என்னடா நடக்குது நம்மளும் மதிக்காம இவங்கள்ட்ட பேசிட்டு இருக்காங்க கண்டுக்கவே இல்லை இவங்கள பாண்டி கேட்டுட்டாங்க கொலவெறி ஆயிட்டாலும் இவ ரெண்டு பேரும் புரியல என்னடா சரியானது மண்டையில கொட்டு வச்சுட்டா சிரா பார்த்தா அது எவ்வளவு சந்தோஷம் பாரு அவனுக்கு ஐயோ யாரா நீ ரெஸ்ட் எடுப்பியா என்ன? நமக்கு நேரம் ஏங்க இவளை தூக்கிட்டு தான் போகணும் இவரை தூக்கிட்டு போய் இவன் எப்படிங்க அடுத்தவனோட சண்டை போடுவேன் அப்படி இருந்தா பாருங்க கிளம்பு. தூக்கிட்டு போக வேண்டியது அவனுக்கு இவனுக்கு இவன் தண்ணிக்குள்ளே கணக்குறவன் போலங்க அப்படியே அதனால அவனுக்கு இதாயிடுறேன் போல வேற tired வெளி ஆயிடுறேன். நான் இதுல நடக்க முடியல அவளை என்னாச்சு? இங்க இருக்க வேண்டிய காவலன் எங்க போனா? என்ன? வேலை அவங்க இல்லையா? வேலை இல்ல போல வினோதமா இருக்கே. Guys, வீடு போயிட்டு வர்றேன் ஐயோ எந்தானே ஏன் வேலையா வேற வேற இந்த காவலாளி அடிபட்டு போய் வர்றேன் இவன் நார்த் ஹைடவுட்டை சேர்ந்தவன். இன்னும் உயிரோட தான் இருக்கான். அந்த இடத்துல என்னாச்சு? நீதானா அது? நீ சாஸ்கே உச்சியாதா? தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணு. என்ன நடக்குதுன்னு தெரியல அந்த வதந்திகள் ரோச்சிமாருவை பத்தி கேள்விப்பட்டுதான் இதெல்லாம் ஆரம்பிச்சது. அவரை கொன்னுட்டாங்களே. எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு பூரா பெரிய வேலை இருக்கு அது மட்டும் இல்லாம ஐயோ ஐயோ செத்து போயிட்டேன் பேசிக்கிட்டு இருக்கும் தெரிஞ்சுட்டானே பொசுக்குன்னு செத்து பொதுக்குன்னே போயிட்டேன் ஐயோ அவங்களே யார் இது அந்த தேடி வந்தாங்க இல்ல சாகோ சூகோ அவன் தானே அவன்தாங்க எப்படி இருக்கேன் அது அப்படி மாறிட்டேன் எனக்கு நீ யாருன்னு நல்லாவே தெரியும். இவனுக்கு தெரியுமா எனக்கு அருமை. அது கேர்ள்ஸ் மார்க்கோட செகண்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் உருமாறிட்டான். என்னத்தை வைக்கணும் ஒரே போல போட்டு தெளிச்சேன் காசுக்கு ஐயோ போட்டு அந்த இதை நார்மல் வந்துட்டேன். நார்மல் கொண்டு வந்துட்டேன் நார்மலுக்கு அந்த ஸ்டேஜ் மாற்றிடுச்சுல நார்தன் ஹைட் அவுட் அங்கதான் இருக்கு. போய் ஜூகோவை கூட்டிட்டு வரலாம். ஐயோ இது சூகோ இல்ல வேற ஆள் ஹே கொஞ்சம் வெயிட் பண்ணு சாஸ்கே. நான் கூட சூகோ நினைச்சேன் ஒரே போடா போட்டு சாவடிச்சு போயிட்டேன் அப்ப நீ யாரா சாகரத்துக்கு வருவீங்க. யாரு தாண்டா வர்றாங்க இந்த இங்கேதான் இருக்கியா ஆமா அவ இங்கேயே இருக்கேன் ஒரு ஆண். நான் அடுத்து கொல்ல போற ஆள் கண்டிப்பா ஒரு ஆணாதான் இருக்கும். போச்சுடா ஒரு அடுத்து இதை மாட்டேன் அப்படியே போச்சு 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 அதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு. ஐயோ இந்த இடத்துக்குள்ள அடுத்து வரப்போறது ஒரு பெண். இங்கே வருது அவளை நான் கொன்னுடுவேன். அப்படி இருக்கேன் ஐயோ, போச்சு நீ அதுக்கு மேல இருக்க. கரீனுக்கு வந்து கறி குழம்பு வச்சுக்கணும் இங்க இருக்கிற எல்லாரையும் கொன்னு இருக்காங்க. கைதிகள் இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த நிலைமையில நம்மளால ஜூகோவை கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? சாஸ்கே, கரீன், கைதிகளுக்கு மத்தியில ஜூகோ யாருன்னு கண்டுபிடிப்பியா? இந்த வேலையும் நான் தான் பண்ணேன். இவனுக்கு அப்ப தெரியாது போல ஆளை ஆமா இவளுக்கு அந்த ஒரு அந்த எக்ஸ்ரே மாதிரி கண்டுபிடிச்சாங்க இவங்க அவன் தனி அறையில இருக்கான் இது பூரா இப்படித்தான் மாத்தி வச்சிருக்காங்க அவனோட கேஸ் மார்க்னால இல்ல அதுல ஜூகோ இல்ல அப்படின்னா இவங்க எல்லாரையும் நம்ம ஓட விட்டுருவோம். ஒரு கிளப்பி போடுது யாரையும் கொல்லாம
ஆனா யாரையுமே கொல்ல வேணாம்னு சொல்றாங்க. எதுக்கு வேஸ்ட் ஆனதுக்கு ஐயோ இந்த சாஸ்தியை என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே. உன விடாம எல்லாரையும் நம்ம கொண்டு இருக்கணும். ரொம்ப இறக்கம் காட்டுறேன். அவங்க கூட ரெடியா இருக்காங்க. ஆமா ஆனா கொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே போடுதே போல. ஒரே அடியில மயக்கம் அடிச்சு அம்மா பாவம் இவங்களை இப்படி மாத்தி வச்சிருக்காங்க. பாவம் நான் அடிச்சு அப்படி மயக்கத்துல விட்டாங்க. கொல்லாம சும்மா சும்மா அடியை போட்டு சுத்திட்டாங்க ஒரு எத்தனை பேர். அவதான் முடிச்சிட்டியா? என்னடா நடக்குது? மட்டும் ஏற்றியா பார்த்தோன்னே பயந்துட்டாங்க. பார்வையிலே மயங்கி போயிருக்கேன். நார்மல் ஆகிட்டாங்க. பாக்குற பார்வையிலே மயங்கி விழுந்துட்டாங்க. அவனுக்கு சாவியை கண்டுபிடிச்சிட்டா. இந்த ரூம்ல தான் இருக்கேன். ஐயோ நீ போனாயினா உன்னைய தாண்டி முதல்ல கொல்ல போறேன். கரீன் இன்னைக்கு களியாக்க போறேன். எப்படி செட்டப் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு கீழே ஸ்ட்ராங்கா. ஆமா ஒன்றும் தப்பிக்க முடியாத அளவுக்கு. கரீன் எப்படி போகணும் சீக்கிரம் கண்டுபிடி. ஹே சாஸ்கே நீ ஒண்ணு எங்க பாஸ் கிடையாது. எப்படி ஓவரா பேசாம எந்த பக்கம் போகணும்னு மட்டும் சொல்லு. ரொம்ப அலட்டிக்காம உன்னோட பவர்ஸ் யூஸ் பண்ணி சொல்லு. அந்த பக்கம் போகணும். அதுக்கே இவ்வளவு கூட்டு வந்திருக்கேன் மூலமா. வழி வந்துச்சு நைஸா பேசி ஆளை கொண்டு வந்திருக்கேன். ஆமா இல்ல இவங்க கண்டுபிடிக்க முடியாது. இங்கே நிக்க சொல்லிட்டா. ஐயோ இவனை மட்டும் சிக்க வச்சுட்டாங்க. செத்தேன் அவன். நீ மட்டும் போறேன். என்னாச்சு? ஆக்சுவலா நாம இந்த பக்கமா போகணும். என்ன பாக்குறவா? ஐயோ எதுக்காக போய் சொல்ற? சுயிகெட்சு தப்பான வழியில போயிட்டான். அவன் கிடக்குற வீணா போனது. வா போலாம். என்ன பண்ற? ஆக்கே ஒரு லைன்ல கொண்டு போயிட்டு அவனை ஒரு தனியா கொண்டு போயிட்டான். ஒரு மனுஷன ஐயோ இவனா தன்னால பேசிட்டு போயிட்டு இருக்கேன். சாஸ்கே அந்த கர்ஸ் மார்க்கால நம்மளே அப்படி மாத்த முடியுமா? நீ பாத்துக்கு இவனா தனியா பேசி போயிட்டு இருக்கியா? நான் பேசுறது உனக்கு போச்சு பயந்து ஓட போறேன் தெரிச்சு. இங்கடா அழகா. ஐயோ வழி தெரியாம போறானே. அவ இருக்கா? கண்டுபிடிச்சேன் அவதான் காரணம். ஒரு பெண். இதா முதல்ல ஒரு பெண் உள்ள வந்தா நான் அவளை நிச்சயம் கொண்டு. ஐயோ சாஸ்கே நீ போடா ஃபர்ஸ்ட். இவ போனானா கண்டிப்பா சட்னி தான் இன்னைக்கு. அவன் இருக்க கோவத்துக்கு. ஐயோ உள்ள போகாத உள்ள போகாத. ஏற்கனவே கோவத்துல வேற இருக்கேன். ஆனா பெண்ணா உள்ள போகாத. சாஸ்கே இருக்கிறதுனால காப்பாத்திட்டேன். ஃபர்ஸ்ட் சாஸ்கே தான் போறேன். வேண்டாம் முதல்ல நான் உள்ள எதுக்கும் நீ உனக்கு ஆயில் கட்டிடி. ஆயிஸ் தூரம். உள்ள வர்றது நிச்சயமா ஒரு பையன். எவன் உள்ள வந்தாலும் நான் அவளை எவன் வந்தாலும் கொள்ளும் தேவை. ஐயோ ஆசை ஐயோ இவ்வளவுதான் பாரு. சாஸ்கே பாக்குற பார்வையிலே மயக்க போட்டுக்கிட்டு நிதானமா நிக்கிறாங்க. ஆரம்பிச்ச இடத்துக்கு திரும்ப திருப்பி இல்ல அவனுக்கு பாவம் சுத்த விட்டேன். அவன் மட்டும் இப்ப என் கையில கிடைச்சா கொஞ்சம் முட்டை மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிறாங்க. நீங்க எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? அத பத்தி உனக்கு என்ன கவலை? நாங்க ஜூவை தேடி அவனை டீம்ல சேர்த்துக்க போறோம். உங்களுக்கு எதுவும் தெரியல. உங்களுக்கு அவனை பத்தி தெரிஞ்சிருந்தா அவனை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்க மாட்டீங்க. நீங்க யார் கூட மோதுறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. அவன் வெளியே வரக்கூடாது. ஏன்னா தன்னை கட்டுப்படுத்திக்க முடியாது. அதான் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அவனை நாங்களே கண்ட்ரோல் பண்றோம். தேவைப்பட்ட வன்முறையில கூட இறங்குவோம். நீங்க எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் அவனை உங்களால தடுக்க முடியாது. ஐயோ நல்லா கேட்டுக்கோ. சாஸ்கே மட்டும் அந்த ரூலை போடாம இருந்தா இந்நேரம் நீ செத்து சொல்லக்கூடாதுன்றதுனால என்ன முடியுமா பண்ணிக்கோ. ஆனா ஜூக்கு எல்லாரையும் கொல்லதான் போறோம்.
போச்சு போச்சு. ஐயோ இந்த முறை உன்னோட ரூல்ஸ் மீற சாஸ்கே. ஐயய்ய ஐயோ ஒருத்தர் மட்டும் போட்டு விட்டானே. ஐயோ சாஸ்கே போச்சுடா. என்னங்க இப்படி ஏ அ, உ, உ. எல்லாரையும் போட்டு அடியே அடிச்சு இப்படி மண்டையை வீங்க வச்சுக்கிட்டா. என்ன மன்னிச்சிடுங்க லேடி சொன்னாரே. நருட்டோக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல. என்ன அமைதியா நிக்கிற? ஏதாவது என்ன சொல்லு. அது? ஏன் சரி சிராயா மண்டையை பாருங்க. ஆமா ஏன் அதுக்காண்டியா? ஆமா கண்டுக்கவே இல்லைங்க சினாடைய. லேடி சொன்னாரே. 2 பேர் மண்டையை வீங்க வச்சுக்கிட்டாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க வாயவே பார்க்க முடியுமா? ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா சீக்கிரமா கக்கிடுங்க. சொல்றேன் கேளுங்க. அது என்னன்னா நமக்கு பல பேர்கிட்ட இருந்து சில தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. அத பத்தி தான் நான் பேசணும்னு நினைச்சேன். தகவல்களா? எதை பத்தின்னு சொல்ல முடியுமா? லைட்டத்து ஒரோச்சிமாரு இப்போ உயிரோட இல்ல. அவள் வந்துருச்சே. அவனை நருட்டோட மூஞ்சிய பார்க்கணும். சாஸ்கே உச்சி கண்ணு முடிய என்னாச்சு சாஸ்கே என்னாச்சுன்னு கேட்பா. கண்ணு முடிய பாரு. ரெண்டுத்துக்கு ஆத்தாடியோ. இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க. அதே என்ன நீங்க சொல்றது உண்மையா? உண்மைதான். ஆமா எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதுதான். அப்ப சாஸ்கே என்னன்னு நினைப்பாங்க. இந்த செய்தி எங்களுக்கே கிடைச்சிருக்கு. ஐயோ அழுவுறா மாறிட்டேன்னு நினைச்சிட்டா போல. அதுக்கு அர்த்தம் அர்த்தம். அந்த ஒரோச்சிமாருவால சாஸ்கே உடம்ப எடுத்துக்க முடியாதுன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அவன் பாரு சந்தோஷம். சாஸ்கே கூடிய சீக்கிரம் நம்ம கிராமத்துக்கு திரும்ப வர போறானா? சொல்லுங்க. இல்ல இவங்க 2 பேரும் சோகமா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். இதா. எங்க சாஸ்கே சோத்துல பூ. ஆமா ஐயே வர மாதிரி மாட்டு அது என்னது சாஸ்கேவா? அடிச்சு நொறுக்கிட்டாமா. ஐயே சாஸ்கே பாவம் போட்டது. இல்ல சாஸ்கே திரும்பி அடிக்கிறானோ? சாஸ்கேயோட சக்ரா அக்கறை மட்டும் விடுறேன் போல. இதா. பின்னாடி இருந்துட்டு சட்டம் கொஞ்சம் மாறி இருக்கு. அவன் கை அவன் அந்த இது மாறிட்டேன் கழுதா மாறிட்டேன். பாருடா, அப்படின்னா நீ என்ன சோத்துல ஊத்தி புதைச்சு வச்சிட்டாங்க. உன்னோட இந்த பார்ஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அவன் கை மட்டும் மாறிக்கவே ஃபுல்லா மாறிட்டேன். நீ ரொம்ப அற்புதமா பயன்படுத்துற. கால் எடுத்து வைக்கிறேன். அந்த கையை மட்டும் அந்த இவனுக்கு அதே மாதிரி நான் இங்க சண்டை போட அவனும் ஒரே மாதிரி இருக்காங்க கண்ணு பாருங்க. இவன் கண்ணு அதே மாதிரி இருக்கு. அவன் கண்ணு இவனுக்கு மட்டும் ரெட் இல்ல. கூட பேசுறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தேன் ஜோகோ. அவன்கிட்ட பேசணும்னு சொல்லியிருக்கேன். முடிஞ்சு. இந்த 117வது எபிசோடு வந்து செம்ம சூப்பரா போகுது. ஏன்னா அந்த சோகோ வந்து இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல. ஆனா சாஸ்கே மாதிரியே அப்படி ஈக்குவல் பவரா இருக்கு. அவனுக்கு மாதிரியே கண்ணு, அவனுக்கு மாதிரியே எல்லாமே வந்து கிராஸ் மார்க் எல்லாமே அவனுக்கு மாதிரியே தான் இருக்கு. அவன் எப்படி கண்ட்ரோல் ஆக போறான், இவன் கூட வருவானா என்னன்னு தெரியல. வருவானா என்னன்னு பார்ப்போம் அடுத்த எபிசோட்ல.